வெல்கம் டு பிபி தர்பார். பிக் பாஸ் சீசன் 9 அக்டோபர் 5லேருந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்குங்க. நீங்கள் பிபி ஃபேனா கட்டாயம் இந்த சேனல் உங்களுக்கானது. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் ஆல்ரெடி நம்ம விஜய் டிவியில் ப்ரோமோ வந்துருச்சுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்குற அந்த ப்ரோமோ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோமோவே பயங்கர சூப்பர்பாக இருந்தது, பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. சீசன் 7 வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். 8ல் விஜய் சேதுபதி அவர்கள் மாறினார். 9ல் விஜய் சேதுபதி அவர்களா இல்லை சிம்பு அவர்களான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தது. ஃபைனலாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் திரும்பியும் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. பட்டையை கிளப்ப போகுது இந்த சீசன். ஃபஸ்ட்டு சீசன் பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக கனெக்ட் ஆன நமக்கு அது ஒரு கேம் ஷோங்கிறது புரியலை எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிதானமாக யோசிக்க ஆரம்பித்து நமக்கும் ஆனால் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீசனும் பயங்கர அடிக்டாகவே ஆகிடுச்சு. சில சமயம் 24/7 பார்த்ததெல்லாம் உண்டு. ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்த்தியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம என்ன இது உங்களோட கருத்துக்களையும் நான் எடுத்துப்பேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இந்த பிபிங்கும் போதே பயங்கர சண்டை வரும், அதெல்லாம் வரும். நம்ம அதெல்லாம் இல்லாமல் நம்ம கருத்துக்களால் நம்ம இது பண்ணுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ரோமோ வந்துருச்சுங்க. விஜய் சேதுபதி அவர்களோட ப்ரோமோ வந்துருச்சு. செம்ம சூப்பராக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றுமே புரியலையே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ப்ரோமோவே. ஆக்சுவலாக அதில் வர ஒவ்வொரு சீன்ஸுமே ஆமாம்ல அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அதை நம்ம படம் மாதிரி பார்த்துட்ருப்போம். ஆனால் படத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரீல்ஸை பார்த்துட்ருப்போம் யூஸ்வலாக. அந்த இது அதுக்கப்புறம் கார் ரிவர்ஸ் எடுக்கணும். ஆனால் நம்ம ஆக்சுவலாக கண்ணை பார்த்து தானே ரிவர்ஸ் எடுக்கணும். ஆனால் நம்ம நம்ம ஒருவேளை ஆடியோ இருந்ததுன்னா அதை சின்னது பண்ணிவிட்டு நம்ம திரும்பி பார்த்து ரிவர்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் யாராவது பேசும்போது நமக்கு லவுடாக பேசுனாங்கன்னா நம்ம உடனே கண்ணாடியை கழட்டிட்டு நம்ம என்ன சொல்கிறீங்க அப்படின்பா. கண்ணாடியை கலட்டுறதுக்கும் காதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுதான் ஒவ்வொரு சீன்லேயும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வரும். நூடுல்ஸ் தோசைன்னு ஆர்டர் பண்ணுவார் ஒருத்தர். அதுக்கும் விஜய் சேதுபதி எப்படி பார்ப்பாரு, ஒன்றா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம், இல்லாட்டா தோசை ஆர்டர் பண்ண, அது என்ன நூடுல்ஸ் தோசை அப்படிங்கிற மாதிரி. சில சமயம் நமக்கு க்ரீன் சிக்னல் வரும். ஆனால் எல்லாருமே க்ரீன் சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹாங்க் அடிப்பாங்க. அதுவும் ஒன்றுமே புரியலையே அந்த மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் சில மனிதர்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறதோட ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுது. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டஸ்டன்ஸ் ஆல்ரெடி இவங்க வர போகிறாங்க அவங்க வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அதகலப்பட்டுருக்கு. ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் உமையர்லாம் எலிமினேட் ஆகிட்டாரு. அவர் பிக் பாஸ் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமரும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பிக் பாஸ் வரப்போகிறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அஸ்வின் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த தடவை யார் என்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் வருவாங்கன்ட்டு. லாஸ்ட் டைம் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான் வின் பண்ணினார். இந்த தடவை அந்த மாதிரி தமிழ் சார்ந்து யாராவது வின் பண்ண போகிறாங்களா, இல்லை எந்த ஃபீல்டில்? ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ஃபீல்ட்லேருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இன்னொரு டெம்ப்ளேட்டு இருக்காது. நம்ம லாஸ்ட் டெம்ப்ளேட் மாதிரியே நினச்சிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்தோன்னா நமக்கு அந்த கண்டஸ்டண்ட்டை பிடிக்காது. ஸோ விதவிதமான இதோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மனிதர்கள்லாம் இருக்குல்ல, அதுதாங்க இது. யாருமே பேசிக்கலாக கெட்டவங்க நல்லவங்கலாம் கிடையாது. இதில் நம்மளையே ஒரு சரௌண்டிங்ஸில் ஒரு செல்ஃபோனு எதுவுமே போடாமல் ஒரு 10 நாள் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே மண்டை காஞ்சிரும். அதுதான் நடக்கும். நமக்கே காசிப் பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம நல்லவங்களாக இருக்கிற நம்மளே கெட்டவங்களாக மாறிடுவோம். அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை அப்படி தள்ளிடும். ஸோ அதுதான் அந்த பிபியோடைய கான்செப்டே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோமோ வரும், அடுத்தடுத்து யார் யார் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்கேஸ் பிபி ஃபேனாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.